நம்ம அண்ணன் சீமான் இந்த நாய்கள் பிரச்சனைக்கு தரமான சில செய்திகளை, ஏன் செய்திகளை விட சில சிறப்பான வார்த்தைகளை வெளியிட்டு இருக்காரு. அந்த வார்த்தைகள் உண்மையிலுமே அரசாங்கத்துக்கும் சரி, நம்மளை போன்ற மக்களுக்கும் சரி சிறப்பான செய்தியாவே இருந்திருக்குது. அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம லைக் மட்டும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நல்லா எங்களுக்கு உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். இப்போ அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து அதாவது நாய்கள் பிரச்சனையா இருக்குது, வரவங்க போறவங்களை கடிக்குது, அப்புறம் தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் சில பிரச்சனைகள், அதாவது தீர்ப்பு சொல்லி இருக்குது. அந்த தீர்ப்பின்படி எல்லாரும் வந்து நம்ம கார்பரேஷன் வந்து செயல்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. 2 வார்த்தை விட்டுருக்காரு. ஒரு வார்த்தை விட்டுருக்காருன்னா அது மக்களுக்கான வார்த்தைகள் தான் நான் பார்க்கணுமே ஒழிய அவர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு ஆராய வேண்டியதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏழை இல்லா நாடை அழிக்கணும் அப்படின்னா ஏழைகளை கொண்டா போதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. உண்மையிலுமே மனசு தொட்டுருச்சு. ஏன்னா ஏழைகளை ஒழிச்சுட்டா ஏழ்மை நிலை ஒழிச்சிரும் அப்படிங்கிறது என்ன நியாயம்? குடிசை இல்லா வீதி, குடிசை இல்லா நாடு ஒழிக்கணும் அப்படின்னா எல்லா வீட்லயும் போய் தீப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்லயே ஒரு பருத்தி போட்டுருங்க. அது வாக்கில பிடிச்சி எரிஞ்சிரும். நாளைக்கு அந்த வீடு கூரை எங்கேயுமே இருக்காது, வெறும் செவுரு தான் நிற்கும். என்னங்க நியாயம்? கேட்டாரு பாருங்க, 2 நிமிஷமா சலார்னு செவில்ல விட்ட மாதிரியே இருந்துச்சு. கரெக்டான வார்த்தை தான் கேட்டிருக்காரு. உண்மையிலுமே அவர் கேட்ட வார்த்தைகளுக்கு நாம பதிலா சொல்லணும்னா முடியாது. ஏன் அரசாங்கமே பதிலா சொல்ல முடியாது? ஏன்னா அந்த தீர்ப்பின்படி எல்லாருமே ஒபே பண்ணி தான் ஆகணும். நீதிமன்றத்துக்கு மரியாதை செலுத்தணும். நீதிமன்றத்துக்கு கட்டளைப்படி நாம வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். அதுதான் லா. அதை பற்றி தான் இயங்கிட்டு இருக்கோம். அரசாங்கமும் சரி, மக்களாகி நாமளும் சரி. ஆனா இவர் கேட்டது வந்து ஒரு முறைப்படுத்தி கொண்டு வரணும். உடனே போயிட்டு நாய்களாம் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துக்கு அடைச்சி கொன்றுங்க, இல்ல ஒரு இடத்த தூக்கிட்டு போய் இது பண்ணுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல வரல. அவர் சொல்றது என்னன்னா முறைப்படி நடத்துங்க அப்படின்னா. ஏன்னா வெளிநாட்டு நாய்கள் என்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே நம்ம வீட்டு விலங்குகளில் ஒன்றான நமது நாய் தெரு விலங்கா மாறிடுச்சு, தெரு நாயா மாறிடுச்சு. தெரு நாயின்னு எப்படிங்க ஆகும்? வீட்டுல வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த நாயை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் நீங்க வந்து 25,000 30,000 ஏன் 1.5 லட்ச ரூபா கூட நாய் விக்குது. ஏன் இது வந்து சிட்டியில மட்டும் நினைச்சிடாதீங்க, கிராமப்புறத்திலேயே வந்துருச்சு. அதை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. 25,000 30,000 நாய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு தனி சாப்பாடு, அதுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்து கட்டி வீட்லயே வச்சுக்கிட்டு அதனோட கழிவுகள் எல்லாம் இவங்களே ஆகிட்டு. நாய் நம்ம ஊரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அதுவா நாய் நம்மளா கழிவுகளை போய் கழுவுமா என்ன? அதுவாகல போயிட்டு எங்க இருக்குமோ அது கழிவுகளை அதை அப்புறப்படுத்தி அதுவே செஞ்சுட்டு அதுவா வந்துருங்க. வீட்டை சுத்தப்படுத்தினதுங்க. சுத்தப்படுத்தின நம்ம நாய்களை இவ்வளவு கேவலம் பேசிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த நாய்கள் எல்லாம் வீட்டை அசுத்தப்படுத்துதுங்க. அந்த அசுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு வேலையாளு இல்ல, அசுத்தப்படுத்த வேலையாளு இல்லைன்னா நீங்களே கிளீன் பண்ணிக்கிட்டு மூக்க துணியை கட்டிக்கிட்டு அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அது காலையிலயும் சாயங்காலமும் ஒரு செயினை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் வேற போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கிற நாய்கள் வாக்கிங் எல்லாம் கிடையாதுங்க. அது வாக்குல போகும், அது வாக்குல வரும். இருக்கிறத நீங்க மிஞ்சி போன கஞ்சியை ஊத்துனாவே போதும். அது வாக்குல குடிச்சிட்டு நாயன் நம்ம கேட்டுக்கு வெளியோ பாதுகாப்பா படுத்து கிடக்குங்க. ஒரு திருட வந்தா அதாவது திருடன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அறிமுக முகங்களை தவிர வேற யாரு வந்தாலும் உடனே போய் பவுன்னு கடிக்கிறது கிடையாது. அது வந்து பயப்படுத்தும். நீ யாரு, எங்க என் வீட்டுக்கு எதுக்கு வந்த, என் எஜமானர்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் குறைத்து எஜமானர்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு அறிவிப்பு சொல்லுது. இப்படி வந்திருக்காங்கப்பா, யாருன்னு வந்து பாருங்க, திருடனா இல்ல நல்லவங்களா உங்க சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குற ஒரு அலாமா இருந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய அதாவது வீட்டு நாயா இருந்து இப்ப தெருநாயா சொல்லிட்டு இருக்கிறீங்களா. அந்த தெருநாய் அப்படிங்கிற பேர் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம ஆளுங்க தான். நாம தான் அதை வந்து தெருநாய்களை உருவாக்குறோம். ஏன்னா நீங்க கொண்டாந்து வேலைக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த நாய்களை வெளியே துரத்தி விட்டீங்க. அந்த வெளியே தெருநாய்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதுவா சுத்திட்டு இருக்கும்போது போறவன் வரவன் வந்து கறியும் அதுவும் பிஸ்கட்டும் அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்து அது ருசி, நாக்கோட ருசியை தூண்டி விட்டு அது அடுத்த முறை வந்து உங்களுக்கே தெரியும் நாயோட ருசி அதனோட மோப்ப சக்தி என்னன்னு தெரியும். உடனே அது வந்து ஒரு 10 நாள் போட்டிருப்பீங்க, நீங்க அந்த பக்கம் போகும்போது போட்டிருப்பீங்க, 11வது நாள் நீங்க வரலன்னோனையும் மனித இயல்புதாங்க. அது மாதிரிதான் நாய்க்கு விலங்குகளுக்கு மட்டும் என்னதா அது வராதுங்களோனையும் பறிச்சு சாப்பிடுறதுக்கு கடிக்க போகுது. இதுக்கு காரணம் முழுக்க நாய்களின் மட்டும் குறை சொல்ல முடியாது, மனிதர்களாகிய நாமளும் மட்டும்தான். இன்னொரு விஷயத்த நம்ம கண்டிப்பா இங்க சொல்லணும். ஏன்னா இன்றளவும் கிராமங்கள்ல நம்மளுடைய நாய் அப்படின்னு ஒரு வேட்டைக்காரன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த வேட்டைக்காரன் பேர் வச்சது மட்டும் கிடையாது, சில சமுதாயங்கள் சில கம்யூனிட்டி அந்த ஒரு நாயை ஒரு தெய்வமா குலதெய்வமா வழிபடுற காலம் உண்டு. வேட்டைக்கார சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலதெய்வமா கும்பிடுற காலமும் அதாவது குடும்பமும் இருக்குது, சமுதாயமும் அப்படி ஒரு பின்பற்றிட்டு வருது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை, மறுக்கவும் முடியாது. ஏன் சொல்றேன்னா இன்றளவும் போய் பாத்தீங்கன்னா உண்மையிலும் சொல்றேன், நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு குடும்பம் வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உண்மையிலும் சொல்றேன், நீங்களும்
வேட்டைக்கார சாமி, அதாவது வேட்டைக்காரன் அப்படிங்கிற ஒரு குலதெய்வமா கும்பிடுற ஆளுங்களா கூட நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால இப்படி ஒவ்வொரு விஷயமும் அப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த நாய்களுக்கு வந்து இப்படி வரையிலும் போறையிலும் போட்டு அப்ப அது வெறி ஏத்தி விட்டு அப்புறம் 11வது 12வது நாள் நீங்க போடாதவே போகும்போது கண்டிப்பா அது வெறி வரதானே செய்யும். அதுக்குன்னு ஒரு பசி இருக்குதுல்ல, அதுக்கு உடம்பு இருக்கும்போது பசி இருக்குதானே செய்யும். அப்போ நீங்க வந்து ஒண்ணு கஞ்சி கிஞ்சி போட்டு அப்படியே பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது கஞ்சி தேடி வீடு வீடா போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துடும், நீங்க துரத்தி விட்டா கூட. ஆனா நீங்க கறியும் நீங்க திங்கிற அந்த மாமிச உணவுகளையும் எல்லாம் போட்டு பழக்கப்படுத்திட்டீங்க. அந்த நாய் அடுத்த முறை இல்லாத பட்சத்துல அது இருக்கிற இடத்த தேடி போய் கடிக்க. அது மாதிரிதான் காங்கேயத்துல வந்து பட்டியில ஆடு அடைச்சிருக்கிற அந்த பட்டியல வந்து ஆட்டு மாடுகளை கடிச்சு குதறியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. இதுக்கான காரணங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை நாம தான். அதாவது வீட்டு விலங்கா இருந்த நாய தெரு விலங்கா மாத்தி அது தெரு நடமாடும் மனிதர்களை அச்சுறுத்தலா மாறுனதுக்கு முழுக்க முழுக்க நம்ம மனித சமுதாயம் முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதான். ஓகே, இப்ப மனித சமுதாயம் தப்பு செஞ்சிருச்சு. இதுக்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் அது இனப்பெருக்க வழிகளை இனப்பெருக்கம் பண்ணாம என்னென்ன வழிகள் இருக்குதோ ஆபரேஷன், அதாவது நீங்க பொறுப்பேத்துங்க. ஏன் கவர்மெண்ட் பொறுப்பேத்துக்கணும்? நீங்க தானே நாய் வளர்த்தீங்க, நீங்க தானே இஷ்டப்பட்டு தேர்வில் இருந்த நாய்களையோ இல்ல நீங்களே இஷ்டப்பட்டு வளர்த்துனீங்க. அந்த நாய்களை நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு ஓகே இது வந்து குடும்ப கட்டுப்பாடு அதுக்கான ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு ப்ராப்பரா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளங்களேன். போகும்போது வரும்போது பிடிச்சிட்டே வாங்க. நீங்க வாங்கின அந்த விலை மதிப்புள்ள அந்த நாய்களை மட்டும்தான் பிடிச்சிட்டு போவீங்களா? ஏன் நாட்டு நாய்களை பிடிச்சிட்டு போக மாட்டீங்களா? நாட்டு நாய் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? அது உண்மையிலுமே சொல்றேன், பறக்க சொன்னா பறக்கும், பிஸ்கட் தூக்கி வந்தீங்கன்னா அப்படி பறந்து போய் கேட்ச் பிடிக்கும். அதுக்கான டேலண்ட் நீங்க வளர்க்குற அந்த அயல்நாட்டு நாய்கள்லாம் வந்து கீழே கிட்ட கூட நிக்க முடியாது. அதான் சொல்றேன், அதனோட அறிவுன்னு சொல்றேன், அதனுடைய மோப்ப சக்தின்னு சொல்றேன், வேற எந்த நாயும் நிக்காது. இது ஒரு அரசியல் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறதா சந்தேகம் வருது. ஏன்னா அந்த நாய்களோட வணிகம், ஒரு வியாபாரம் அந்த பக்கம் 25,000 30,000 வியாபாரம் வந்து கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாயை வந்து, அதாவது நம்ம நாட்டு நாய்களை வந்து உள்ள விட்டீங்கன்னா அந்த நாயோட வாங்குற பழக்கம் மக்களிடையே அதிகரிச்சுதுன்னா, ஐயோ இந்த நாய்களோட இது குறைஞ்சிருச்சு, டவுன் ஆயிரும், உங்களோட வணிகம் குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனாலதான் இந்த நாட்டு நாய் மேல வெறுப்புணர்வு ஏற்படுத்தி அந்த நாட்டு நாய்களை துரத்தி விடுங்க, வெளியே போட்டோம், அது 4 பேர்த்த கடிக்கட்டும். அந்த 4 பேர் கடிச்சோன்னா அது வெறுப்பு வரும், அந்த நாய்களை பிடிச்சி அடிச்சு தூக்கி எஞ்சிருங்க, அல்ல கொண்டு போய் எங்கேயே விட்டுருங்க. நீங்க வந்து எங்க அயல்நாட்டு நாய்களை வந்து வாங்கிட்டு வந்து நீங்க வளங்க, எங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இது பெரும் பரபரப்பாகவும் உண்மையிலுமே இந்த விஷயம் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல சந்தேகம் எழுப்புது. அதனால இந்த சந்தேகத்தை மக்கள் மனசுல எழுதாம இனிமேல் வரப்போற காலங்கள்ல இந்த நாய்களின் தொல்லை இல்லாம இருக்க நீங்க வளர்க்குற அந்த நாயும் சேர்த்துதான் சொல்றேன், பாதுகாப்பாகவும் அச்சமூட்டுற நாய்களா இருந்தா உண்மையிலுமே அது வந்து தகுந்த அரசாங்கத்தையோ இல்ல வந்து கார்பரேஷன்லயோ தெரிவிச்சு ஓகே இப்படி நாய் வந்து அதனோட கேரக்டர்ல இருந்து மாறுபடுது, இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டோ இனப்பெருக்க முறையை தடுத்தோ நாய்களை இனப்பெருக்க வராம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்றேன். இதுல இருந்து இந்த வீடியோட முடிவுல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீயா நானால சொன்ன மாதிரி ஒரு தலைப்பட்சமா இருந்து ஓகே நீயா அங்க வர 9 மணிக்கு மேல அப்படின்னு சொல்லாம, அதே மாதிரி நான் 9 மணிக்கு மேல நான் வருவேன் அப்படின்னு வந்தா திருடன்கள் வந்து இந்த சமயத்துல 10 மணிக்கு வந்தா அது எப்படி பார்க்கும் அப்படின்னு 2 பக்கமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரி நான் சொல்லல. இங்க நாய்கள் இடத்துல நாம இருந்து பார்த்தோம்னா உண்மையிலுமே யாராச்சும் இது வந்து அழிக்கிறதுக்கோ இல்ல தூக்கி கொண்டு போடுறதுக்கோ நினைப்பாங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால அந்த நாய்களுக்கு ஃபேவரா பண்ற மாதிரியும் நாம செஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அந்த நாய்களை வளர்க்குற முறையில நாம மாற்றத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி பாதுகாப்பான முறையில நம்ம வெளியில தெருவுல நடமாடாம நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்த்து நாய்களையும் பாதுகாத்து நம்மளுடைய வீட்டு பிள்ளைகளையும் பாதுகாத்து, நம்ம வீட்டுல பிள்ளைகளை பாதுகாத்துன்னா ஓகே வெளியே வந்து நாய் மட்டும் கிடையாது. இப்போ நீங்க கேட்டனா ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி கோத்தகிரி இது மாதிரி ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற கிராமங்கள்ல யானைகள் கூட உள்ள வந்துருது, சிறுத்தைகள் உள்ள கிராமத்துக்குள்ள பூந்துருது. அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க? வனவிலங்குகள் அந்த அதிகாரிகள்ட்ட சொல்லி உடனே பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸ், ஓகே இங்க போகும்போது திருநாய்கள் கண்டா கொஞ்சம் தூரமாவே இருங்க, கிட்ட போவாதீங்க, விளையாடாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இயல்பாவே ஒரு குணம் உண்டு, நாயை கண்டா வந்து அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்துறது, அதாவது போய் விளையாட ஆசைப்படும். அதனால நாய்கள் கண்டா ஓகே கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா, இப்படி எனக்கு போன் பண்ணு. அதை விட இன்னொன்னு, நீங்களும் அந்த குழந்தைங்களோட தன்னந்தனியா தெருவில் விளையாட விடாம நீங்களும் ஒரு பாதுகாப்பா, ஏன்னா பெருகி போயிடுச்சு சமூகம், எப்படியோ தப்பு நடந்துருச்சு, பெருகி போயிடுச்சு. இனிமேல் நாய்களோட இனப்பெருக்கு அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு சில வருடங்கள் ஆனாலும் அந்த சில வருடங்கள் வரைக்கும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்ப மெம்பர்ஸ் குறிப்பா குழந்தைகளை வந்து பாதுகாப்பான முறையில சொல்லி வளர்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தரணும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.